பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை, நெடுநாளாக ஜெபிச்சுட்ருக்கோம், எதுக்குமே பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போகிறீங்களா? இங்கே தேவன் நம்மளுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரார் பாருங்கள். மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆமீன். அப்போது அது நடக்கும்னு சொல்ல உண்டாகும். அது சாத்தியமில்லைன்னா உற்பத்தி பண்ணி தருவார் தேவன். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு சாத்தியமே இல்லைன்னா கூட, சாத்தியக்கூறே இல்லைன்னா கூட, மகன் கேட்கறதுனால தேவன் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். என்ன பண்ணணும்? ஜெபிக்கும் போது இரு மனமுள்ளமாக இது பண்ண தெரியாதவரனாக தான் இருக்கணும். இது நடக்குமா, இது தெரியல, இது என்னவோ தெரியலன்னு நம்மளே மனக்குழப்பத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஜெபிக்க வேண்டிய சரியான வார்த்தைகள் கூட நம்ம வாயில் வராது. நீங்கள் வேணால் யோசனை பண்ணி பாருங்கள், சரிங்களா? என்ன வேணும் என்பதை திட்டம் தெளிவுமாக ஒழுங்கு கிரயமாக அப்பா கிட்ட கேட்கும் போது அது அப்படியே ஆகும். ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு மாத்திரம்தான் தருவேன், பெரிய பெரிய ஊழியக்காருக்கு மட்டும்தான் தருவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ விசுவாசமாக கேட்குறியா, உனக்கு உண்டாகும். அப்படி தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, சரிங்களா? நம்ம விசுவாசத்தோடு கேட்போம். இன்னொன்று, தவறான ஜெபங்கள் ஒரு நாள் இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு விரோதமான ஜெபங்கள் அது கண்டிப்பாக கடவுள் கேட்க மாட்டார். அது பிசாசு கிரியை செய்வான். அது நீ நடக்கிறதுனால அந்த மாதிரி ஜெபங்கள் பண்ணுறவங்க இன்னும் உற்சாகமாக அதிக கேடானதை செய்ய அது எத்தனைப்படும். அது அவங்களுக்கே கடவுள் நம்ம கூட இருக்காரா என்று தெரியாதவனும் அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சுருவான். அதை நல்லா கவனிச்சுங்க. நம்மளுடைய தேவைகளுக்காக என்ன நீதியோ எது நன்மையோ அதை மாத்திரம் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது தேவனுடைய நாம மகிமைக்கும் நம்மளுக்கு நற்சாட்சி விளங்குவதாகவும் இருக்கும், சரிங்களா? நீங்கள் நெடுநாளாக கேட்டுட்ருக்கீங்களா? வீடு வாசல் இருக்கணும்னு கேட்டுட்ருக்கீங்களா? இல்லை பிள்ளைங்களுடைய வேலை விஷயத்துக்காக கேட்குறீங்களா? பிள்ளைங்க ஃபீஸ், இந்த காலத்தில் ஃபீஸ் சட்டு வேகத்தில் ஏறிட்டே இருக்குது, சரிங்களா? அதுக்காக தவிச்சிட்ருக்கீங்களா? மனுஷனை ஒரு நாள் நோக்கி பார்க்காதீங்க. கர்த்தராகி அவரோட ஜெபிங்க. மனுஷனை உண்டாக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து தருவார். நீங்கள் சோதிச்சு பாருங்களேன் தேவன்கிட்ட, சரியா? திரும்ப வாசிக்கலாமா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. அப்படியே உண்டாகுவதாக. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில்